நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து கமெண்ட்ஸில் அதிக கமெண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரதர் இது எல்லாமே ஓகே, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம பண்ண முடியுமா, ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீனை பற்றி பார்க்க போகிறோம். கொரியன்ஸோட ஸ்கின் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே நல்ல ஒரு க்ளோவாக அண்ட் வந்து பார்க்குறதுக்கு கிளாஸ் ஸ்கின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவங்க ஸ்கின் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கும். ஒயிட்டாக இருக்கிறது அவங்களோட ஜீன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பட் அவங்க ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்து வயசாகிற வரைக்குமே வந்து அந்த ஸ்கின் கேருங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ் லுக்காகவே இருக்குது. அதே மாதிரி எக்ஸாக்டாக நம்ம ஒயிட்டாக ரொம்ப கிளாஸ் மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து மாற்ற முடியாது. இருந்தாலுமே அவங்க பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் வரும். அண்ட் வந்து இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக வந்து ஒரு பெட்டரான லுக் கிடைக்கும், ஒரு க்ளோவிங்கான ஸ்கின் கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணலாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டோரில் கிடைக்கிற பொருளை வச்சு இந்த ஸ்கின் கேருங்கிற விஷயத்தை வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க பார்ப்போம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் மேன் மேட்டர் ஸ்கின் கம்மிஸை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து ஒரு சாக்லேட் டைப்புன்னு சொல்லலாம், ஒரு கேண்டி டைப்புன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படி ஸ்கின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இதில் வந்து அவங்க ஹையலூரோனிக் ஆசிட், சி பக்த்ரான், அது தவிர வந்து மல்டி விட்டமின்ஸ், அப்புறம் வந்து விட்டமின் இ, விட்டமின் சி, இது எல்லாமே வச்சு இந்த கேண்டி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஹார்ம்ஃபுல்லான விஷயம் எதுவுமே இவங்க ஆட் பண்ண கிடையாது. நேச்சுரலான வந்து அந்த சி பக்த்ரான், ஹையலூரோனிக் ஆசிட் இதெல்லாம் வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஹையலூரோனிக் ஆசிட்னு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. அது நம்ம ஸ்கின்னில் நார்மலாகவே இருக்கிற ஒரு ஆசிட். அந்த ஆசிட் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, மாய்ஸ்சராக வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, வெளியே இருக்கிற அந்த டஸ்ட்டு அண்ட் வந்து சன்னோட ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இருக்கிற பொல்யூஷனால் அதெல்லாம் கரெக்டாக வந்து செக்ரேட் ஆகிறது கிடையாது. இந்த கம்மிஸ் இன்டேக் பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு வந்து அந்த ஹையலூரோனிக் ஆசிட் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் எப்போவுமே மாய்ஸ்சராக யங் லுக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் சி பக்த்ரான் இருக்குது. இது ஒரு ஃப்ரூட் டைப்புன்னு சொல்லலாம். இந்த ஃப்ரூட்டில் ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரூட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்மளோட ஸ்கின்னை எப்போவுமே யங் லுக்காக வச்சுக்கிறதுக்கு, அதாவது சின்ன வயசுலேயே தோல் சுருக்கம்லாம் ஏற்படும்ல, அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர விட்டமின் இ அண்ட் விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி வந்து ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற அந்த டேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு அகெயின் யங் லுக்காக இருக்கிறதுக்கு வந்து விட்டமின் இ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ண கிடையாது. ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. சாப்பிட்றதுக்குமே லைட்டாக புளிப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஒரு மாதத்துக்கான பேக். இதோட ப்ரைஸ் வந்து 450 ரூபா வருது. ஒரு டெய்லி ஒன்று சாப்பிட்டா போதும். இதில் மல்டி விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இந்த கொரோனா சுச்சுவேஷன்லேயுமே வந்து நம்ம விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம்ல, ஸோ அது இருக்கிறதுனால அதுவும் ஒரு பெனிஃபிட் நம்ம சொல்லலாம். இதில் வந்து 30 சாக்லேட்ஸ் இருக்கும். கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ டேரெக்டாக வந்து நம்ம ஸ்கின் கேருக்குள்ளே போயிடலாம், கொரியன் ஸ்கின் கேருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ண போகிறது என்னென்னா டபுள் கிளென்சிங். கொரியன்ஸ் எல்லாருமே வந்து டபுள் கிளென்சிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊரில் முகத்தை ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணுவோம், ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. பட் கொரியன்ஸாக இருக்கட்டும், சைனீஸாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் பேஸ்டு கிளென்சரை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டு கிளென்சரை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் பேஸ்டு கிளென்சரை பற்றி பார்த்துடலாம். ஆயில் பேஸ்டு கிளென்சருக்கு நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறோம்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஆலிவ் ஆயிலை தவிர நீங்கள் வந்து ஜோஜோபா ஆயில் அப்படி இல்லைனா வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆலிவ் ஆயில் வந்து ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் கோகனட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ஸ் வந்து க்ளாக் ஆயிரும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ண வேணாம். இந்த ஆயில் பேஸ்டு கிளென்சர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸுங்கிறது நான் சொல்லிடுறேன். நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டஸ்ட்டு அண்ட் வந்து அழுக்கு எல்லாத்தையும் இது வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் போர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ஓவர் ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் பேஸ்டு கிளென்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் கையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு காட்டன் டவல், ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கோங்க. எடுத்து வார்ம் வாட்டர், ரொம்ப சூடு இல்லாமல் மிதமான சூடு இருக்கிற தண்ணியில் எடுத்து அப்படியே உங்கள் ஃபேஸை வந்து வைப் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது வாட்டர் பேஸ்டு கிளென்சரை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா தேன்.
தேன் வந்து ஒரு நல்ல ஒரு கிளென்சர். அது மட்டும் இல்லாமல் தேன் வந்து ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். நம்மளோட ஸ்கின்ல வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும் அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு க்ளோ லுக் கொடுக்கறதுக்கும் தேன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல தேவையான விஷயத்த எல்லாமே இம்ப்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இது ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து தேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேன் கூட நீங்கள் கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக உங்கள் சர்க்குலர் மோஷனில் ஃபேஸில் மசாஜ் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு ஃபேஸ் வாஷ் என்ன பண்ணுமோ அந்த வேலையை இதுவும் பண்ண போகுது. ஸோ பொறுமையாக மசாஜ் பண்ணிவிட்டு வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி, அதாவது நம்மளுடைய சொன்ன மாதிரி மிதமான சூடில் இருக்கிற வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஒரு நல்ல ஒரு க்ளோ லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பிங் வந்து நம்ம டேரெக்டாக உடனே பண்ணக்கூடாது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு 15 நிமிஷம் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பிங்குள்ளே போகணும். ஸோ ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு நான் சொல்லிடுறேன். இதுவும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். ஒன்று வந்து முல்தானி மிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு கடையில் வாங்கிக்கோங்க, கம்மியான ப்ரைஸ் தான் இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் பொட்டுக்கடலை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலை மாவு ரெடி. கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கோங்க, அது கூட முல்தானி மட்டியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப கொலன்னு ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பொறுமையாக வந்து நார்மலாக ஒரு ஸ்க்ரப் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிடுங்க, கழுவிடுங்க. ஸோ கழுவுனதுக்கப்புறம் உங்கள் முகத்தை ரொம்பவே ஹாஷாக துடைக்காமல், ஏன்னா ஸ்க்ரப் பண்ணி நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரப்புங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரொம்ப வேகமான துடைச்சிங்கன்னா அது டேமேஜ் தான் ஏற்படுத்தும் ஸ்கின்னை. ஸோ வந்து பொறுமையாக வந்து ஒத்தி எடுத்து வந்து தொடச்சி எடுத்துருங்க. இந்த ஸ்க்ரப்பில் வந்து நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஆக்னேவை ரிமூவ் பண்ணுறதுக்கு, குட்டி குட்டி பம்ப்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோவாக இருக்கிறதுக்கும் அண்ட் பிரைட்டாக ஆக்கிறதுக்கும் வந்து கடலை மாவு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முல்தானி மிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப்பர்னு சொல்லலாம். இதுவும் நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆக்கிறதுக்கும் அண்ட் ஒரு க்ளோவிங் லுக் கொடுக்கறதுக்கும் முல்தானி மிட்டி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்னா டோனர் ஒன்று யூஸ் பண்ணணும். நான் வந்து சொல்லியிருந்தேன் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ண போகிறேன். பட் டோனருங்கிற விஷயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். டோனர் நம்ம ஒரு ஸ்கின் கேர்லையும் சரி, ஃபாரின் ஸ்கின் கேரில், கொரியன் ஸ்கின் கேர் எல்லாத்துலேயுமே டோனருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டோனர் வந்து நிறையா டோனர் இருக்குது, காஸ்ட்லியான டோனர். பட் ரோஸ் வாட்டர் இருந்தாலே போதும். ரோஸ் வாட்டர் வந்து ஒரு நல்ல டோனர்னு சொல்லலாம். நம்ம ஊர் ஸ்கின் டைப்புக்கு ரோஸ் வாட்டர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டோனர். ரோஸ் வாட்டரை நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கிக்கோங்க, பக்கத்து ஷாப்பில் வாங்கிட்டு அப்படியே காட்டன் பேட்ஸில் அப்படின்னா காட்டன் துணியில் வச்சு உங்கள் கையில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். பொறுமையாக அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இல்லாமல் லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இது பண்ணுறது மூலமாக, ஒரு டோனர் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின்னோட pH லெவல் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸ்கின் வந்து ஓவராக ட்ரை ஆகி அண்ட் வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டோனர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டோனிங் ப்ராசஸ் உடனே அடுத்தது ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது, அது வந்து ஃபேஸ் பேக். இப்போ மார்னிங் வந்து நான் இந்த மற்ற சொன்னல க்ளீனிங் அண்ட் வந்து ஸ்க்ரப்பிங் அண்ட் டோனிங் அதை வந்து முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் தான் அப்ளை பண்ணணும். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ என்ன ஃபேஸ் பேக்னு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. பிகாஸ் நம்ம ஊரில் எல்லாருமே வந்து அரிசிங்கிறது தான் வந்து ரைஸ் தான் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரைஸ் ஃப்ளவரில் இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து கொரியன்ஸ் அண்ட் சைனீஸ் தான் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட ஸ்கின் கேரில் வந்து ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து அவங்க பார்ப்பாங்க. அண்ட் இதை வந்து சயின்டிஸ்ட்டும் வந்து நிறைய பேர் வந்து இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்கள்ல, தோல் சுருக்கங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சன்னோட டேன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அதே மாதிரி அந்த டிஸ்கலரேஷன் சொல்லுவாங்க அண்ட் ஒரு பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் இருக்குல்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து எடுத்துக்கோங்க. பால் வந்து காய்ச்சணும்லாம் அவசியம் கிடையாது. பச்சை பாலை நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த மிக்சிங் கன்சிஸ்டன்சி வந்த உடனே உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் விடணும். 20 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 15 நிமிஷம் நீங்கள் விட்டதுக்கப்புறம் உங்கள் முகத்தை வந்து ஒரு லூப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்த உடனே உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பிரைட்டான வந்து ஒரு டோன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வந்து என்கிட்ட நேச்சுரலான ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்டிங்க. நேச்சுரலாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இதை டெய்லியுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸ்க்ரப்
மட்டும் வாரத்தில் ஒரு தடவை அப்படின்னா மேக்ஸிமம் 2 தடவை பண்ணால் போதும். மற்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெய்லியுமே பண்ணிட்டு வரலாம். உடனே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சேஞ்ச் தெரியும், அவ்வளோதான். பட் உடனே நான் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும் ஸ்கின் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு வாரம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு சேஞ்சே தெரியும். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. கொரியன் ஸ்கின் கேருங்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சரைசருங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணணும். காலையில் டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் நீங்கள் நேச்சுரலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆலோவேரா ட்ரை பண்ணலாம். கத்தாழை ஜெல்லை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருங்க. அதே மாதிரி கத்தாழை ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் சஜஸ்ட் பண்ணுங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ரோஸ் வாட்டர்ஸோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். வேணும்னு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வளர்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.